நம்முடைய வாழ்க்கையிலங்க மீளாத கடன் தொல்லையிலிருந்து நமக்கு விடுபாடு கிடைக்கவும், கடன் தொல்லை நீங்கவும், அடுத்தது குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் அருகில் உள்ள கோயிலில் போய் கடன் தொல்லை நீங்கணுன்னா பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் பண்ணணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னால் மாம்பழத்தால் அபிஷேகம் பண்ணணும். இது ரெண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்து அந்த பஞ்சாமிர்தத்தையும் அந்த மாம்பழ அபிஷேகத்தையும் வாங்கி நீங்கள் உட்கொண்டு மற்றவங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்து தவறாமல் தடைபடாமல் தடையில்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் செவ்வாய்க்கிழமையிலையும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா இந்த 2 பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கி செல்வ வளமும் பெருகும், குழந்தை செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சி முருகனுடைய கருணையாலையும் ஆசீர்வாதத்திலையும் அமோகமாக இருப்பீங்கங்க. கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு முருகன் மீது அசைக்க முடியாத பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். நீங்களே சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி அப்படின்னு. நம்பிக்கை தானேங்க வாழ்க்கையே. அது முருகன் மீது நம்பிக்கை வச்சா அது எப்படிங்க பலன் இல்லாமல் போகும்? யாமிருக்க பயமேன்னு சொன்ன அந்த ஒரு மந்திரத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்குது. செஞ்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சரி, அதேமாரி கிருத்திகை நட்சத்திரம் எப்போ வருதோ இந்த 2 சமயத்துலேயும் நீங்கள் முருகனுக்கு மாம்பழத்தில் அபிஷேகமும் பஞ்சாமிரத்தில் அபிஷேகமும் பண்ணணும். ஓகே.